சார், அதிமுக தலைமையிலான கூட்டணி இடம்பெறுவது விசிகள் எந்த நிபந்தனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பாஜக இருக்கிறதுனால எங்களால் சேர முடியாது அப்படின்னு திருமாவளவன் இல்லைங்க. திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அவர் திமுகவினுடைய கச்சேரியில் ஜங்கு சக்கு போடுற இடத்துக்கு போயிட்டாருங்க. அதனால் அவருடைய இதை பேச்சை நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது. 2009 உச்சக்கட்ட போர் நடந்தபோது அந்த உச்சக்கட்ட ஈழத்தில் சொல்கிறேன், ஈழத்தில் அந்த விஷயங்களுக்கு எதிராக பேசியதாக காட்டிக்கொண்ட கட்சி அங்கே 1.5 லட்சம் பேர் இறந்து அந்த ரத்த ஈரம் காய்வதற்குள்ளாக காங்கிரஸோடு கைகோத்து சோனியாவோடு கைகோட்டு மேடையில் நின்னவர் திருமாவளவன். அவருக்கு அரசியல் எத்திக்ஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதனால் அவர் பேசுகிறத ஒரு சீரியஸாக எடுத்துக்க முடியாது. சார், திட்டமிட்டு மதவாத மாநாடு நடத்துறதா ஐலியோன்னு சொல்லியிருக்காரு. யார் விசிகா மாநாட சொல்கிறாரா? முருகர் மாநாடு குறித்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேங்க, மதவாதம்னா என்னங்க? ஒரு குறிப்பிட்ட மதத்தை போற்றி ஒரு குறிப்பிட்ட மதத்தை புழுதி வாரி தூற்றி திட்டுவதற்கு பேர் தான் மதவாதம். நாங்கள் என்னைக்காவது எந்த மதத்தையாக திட்டிருக்கோமா? ஆனால் விசிகா திட்டிருக்கு. அசிங்கமாக பொம்மை இருந்தால் தான் அது இந்து கோவில்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இந்து திருமணங்களில் சொல்லப்படுற மந்திரங்களுக்கு கொச்சையான அர்த்தத்தை ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இப்படி இந்து தர்மத்தை அழிக்கிறது தான் என்னோட நோக்கம்னு சொன்னார் உதயநிதி ஸ்டாலின். இப்போ எங்கன்னே தெரியல, ரொம்ப நாள் ஆள காணும். மறுபடியும் சொல்லுவார் இந்து மதத்தை அழிப்பேன் அப்படின்னு. ஆகையால இதுதான் மதவாதம். நாங்கள் பேசுறது மனிதவாதம். இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் மதவாதத்தை பேசிக் கொண்டிருக்கிறது. பாஜக மட்டும்தான் மனிதவாதத்தை பேசிக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் அங்கே அமைதியாக இருக்க சொல்லுங்க. இது இந்த கருத்தெல்லாம் யாருங்க சொல்றா உங்களுக்கு? ஏங்க, உங்க வீட்டு குழாயில தண்ணி வரலன்னா கூட பாஜகவோட தலையீடு இருக்குன்னு சொல்லுவீங்களா? இல்லைங்க, பாஜக பிஜேபி வலதுசாரி கிடையாது. இந்த வலதுசாரி வாயில் சாரிலாம் எங்ககிட்ட சொல்லாதீங்க. நாங்கள் இந்திய தத்துவத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தத்துவம் இந்திய தத்துவம். இடதுசாரிகள்லாம் சேர்ந்து எங்களுக்கு வலதுசாரின்னு பேர் வச்சா அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். எங்களுது இந்திய தத்துவம். மற்ற தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் அந்நிய நாட்டு சித்தாந்தங்களை பேசிக் கொண்டிருக்கிறது. கம்யூனிசம் வெளிநாட்டிலேருந்து வந்த தத்துவம், திராவிடம் கார்டுவலுங்கிற வெள்ளக்காரன் கொடுத்த தத்துவம், காங்கிரஸ் ஆரம்பிச்சதே வெள்ளக்காரன் தான், இப்பயும் இத்தாலிக்காரங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி இப்போ களத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே அந்நிய நாட்டு சித்தாந்தங்களை கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்திய தத்துவத்தை பேசுகிற ஒற்றை கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. எங்களுடைய தத்துவம் இந்திய தத்துவம். இந்த வலதுசாரி வாயில் சாரின்ற டேக்கெல்லாம் எங்களுக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அது ஒரு உட்கட்சி பிரச்சனை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதுலேயும் பாஜகவை தொடர்பு படுத்துபவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீதான ஒரு பயத்தில் பாமக யாரும் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தெரியல. வெளில இருந்து யாராவது புழுதி வாரி இந்த மாதிரி பொருள் ஏதாவது கிளப்பிட்டு இருப்பாங்க.